ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வந்து நல்ல ஒரு கிஃப்ட்டு. என்ன கிஃப்ட்டுன்னு சொன்னால், கிறிஸ்மஸ் வருது இல்லை, ஒரு ஒருத்தங்க எனக்கு கிஃப்ட்டு தந்தாங்க. கிறிஸ்மஸ் கேக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அது சந்தோஷமாக இருந்தது. அதை பார்க்கும்போது எப்படின்னு எல்லோரும் கிஃப்ட்டு கொடுக்கச்சுமே அட்டை பாக்ஸ்லேயும் இந்த இதில் எடுத்து தான் கொடுப்பாங்க கேக்கு. இது வந்து சாக்லேட்டு கேக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. நான் பாருங்கள், நான் காணிச்சு தரேன். பாக்ஸ் சூப்பர். அதுக்கு நேமு என்ன போட்டிருந்து, நேமு புதிய காட் பாக்ஸில் இப்போ கேக்கு வச்சு கொடுங்க. சாக்லேட்டு கேக்கு சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, சாக்லேட்டு கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அற்புதமாக இருந்தது. இதெல்லாம் சாக்லேட்டு யாரை டவுட்டுமே என்னத்துக்கு நான் இந்த இதை நான் விழிப்புணர்வாக போடுறேன்னு சொன்னால், அந்த கேக்கு தயார் பண்ண அந்த அந்த கடை முதலாளிக்கு எவ்வளோ ஒரு இது இருந்துருக்கு பார்த்தீங்களா. மக்களுக்கு அது வேஸ்ட்டாக ஆகக்கூடாது, கேக்கும் கொடுக்கணும், அவங்களோட கிஃப்ட்டு கொடுத்தது போலே ஆச்சு பார்த்தீங்களா. இப்படி கொடுக்கணும். இது ஒரு நல்ல ஒரு இது. கடையில் வந்து கேக்கு வாங்கணுன்னா இதுவும் அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கிடச்சது போலே ஆச்சு. கேக்கு சாப்பிட்டது மாதிரி ஒரு சந்தோஷம், இது கிடைச்சதுமே ஒரு சந்தோஷம். இது ரொம்ப ஒரு அந்த கடைக்காரருக்கு நன்றி சொல்கிறேன். மற்ற கடைக்காரங்களும் இதே போல் கேக்கு கிறிஸ்மஸ்ஸு, தீபாவளி, இப்போ புது வருஷங்கள் இந்த மாதிரி கேக்கு கிஃப்ட்டு கொடுக்க, இந்த மாதிரி மாடலாக கொடுத்தோம்னா மக்களுக்கு வாங்குவாங்க. ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அந்த இதுக்கு. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் கிறிஸ்மஸ் கேக்கெல்லாம் வரும். நிறைய சொந்தங்களோட கிறிஸ்மஸை ஜாலியாக கொண்டாடுங்க. கேட்கணும். ஹாய் நண்பர்கள், அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.